بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த பாடம் என்ன பாடம் பார்த்தோம் சென்ற வகுப்பில் சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் சொல்லிட்டிருக்கேன் இருந்தாக்க சென்ற கிழமை நாங்கள் என்ன பாடம் பார்த்தோம்? சென்ற கிழமைன்னு சொன்னால் போன செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமை வகுப்பு நடக்கலையே மாத்திரம் இருந்தீங்க. கடைசியாக பார்த்த பாடம் கடைசி வகுப்புல நாங்கள் என்ன பார்த்தோம்? நாங்கள் பார்த்தது இந்த ஹரக்கத் அடையாள குறியீடு ஃபத்ஹா கஸ்ரா லம்மா. இந்த மூணுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா. இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா இந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்துல, ரெண்டு எழுத்துல, மூணு எழுத்துல வந்தா அதை எப்படி சொல்றேன்னு நாங்க பார்த்தோமா இல்லையா? இன்றைய பாடத்துல அதோட சேர்த்து நாங்கள் சென்ற கிழமை படித்த அந்த பாடத்தோட சேர்த்து 3 எழுத்துல, அதே போல 4 எழுத்து, 5 எழுத்து, இதுலயும் இந்த ஹரக்கத்துகள் வந்தா அதை எப்படி நாங்கள் எழுத்து கூட்டி சொல்றேன் என்றதை தான் என்ன செய்ய போறோம், இன்றைய பார்க்க போறோம். இந்த 3 ஹரக்கத்தும் ஒரு எழுத்துல, 2 எழுத்துல, 3 எழுத்துல, 4 எழுத்துல, 5 எழுத்து வரும் வரைக்கும் வரும். அப்படி வரக்குள்ள அதை எப்படி எழுத்து கூட்டி சொல்றது என்றதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். சரிதானே? அதை நாங்க பார்ப்போம். பாருங்க, முதலாவது நாங்க ஃபத்ஹா. இந்த ஃபத்ஹா ஒரு எழுத்துல, 2 எழுத்துல, 3 எழுத்துல வாரத்தை நாங்க முதலாவது பார்ப்போம். சரிதானே? உதாரணம் எழுத போகல பார்ப்போம். முதலாவது ஃபத்ஹான்னு வைங்கள். இது ஃபத்ஹா. சரிதானே? இந்த ஃபத்ஹா ஒரு எழுத்துல வரப்போகுது. உதாரணத்துக்கு ஃபா வலது. ஃபாக்கு மேல ஃபத்ஹா வந்து எப்படி சொல்லுவோம்? ஃபா. அப்படிதான் சொல்லுவோம். ஃபா ஒரு எழுத்துல வந்தா. 2 எழுத்துல வந்தேன்னு சொன்னா சொல்லுங்களேன். நான் சென்றெல்லாம் பார்த்தது எப்படி சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோம். 3 எழுத்து அதோட சேர்த்து 3 எழுத்துல வருது. 3 எழுத்துல வந்தா சொல்லுங்க பார்ப்போம். நாங்க சரி பேசிக்ல நான் எழுத்து கூட்டுற முறையத்தான் உங்களுக்கு சொல்லித்தது. இந்த மெத்தட்லாம் போடும். எடுத்துக்கிற ஃபாலன்ஸ் என்னாலும் சரிதான், இது ஃபாலன்ஸ் என்னாலும் சரியா இல்லையா? சரி. ஆனா அந்த பேசிக்ல இருந்து நாங்க போறதுக்கு இந்த மெத்தட்ல போனாதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை பிடிச்சு கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் இதை நாங்க இதை சொல்ல போகல. இத மூணு எழுத்த சொல்லுவோம். ரைட். இது இது ஃபத்ஹா. இன்னொரு அடுத்த ஹரக்கத்தை நாங்க பார்ப்போம். இது என்னது? கஸ்ரா. கஸ்ரா ஒரு எழுத்துல வாரத்துக்கு சாத பாவமே. சாது கஸ்ரா வந்தா சி. எப்படி சொல்லுவோம்? சி. 2 எழுத்து, இன்னொரு எழுத்து சேர்த்து அதோட சி தி. தால். என்ன எழுத்துது? தால். சி தி. சி தி. 3 எழுத்து சி தி தி. எல்லாமே கஸ்ரால வருது. உங்களுக்கு விளங்குதானே? இதுல எல்லாமே ஃபத்ஹா. ஃபத்ஹா தான பார்க்கிறோம். இதுல எல்லாமே கஸ்ரா. சி ஒரு எழுத்து, சி தி 2 எழுத்து, சி தி 3 எழுத்து, சி தி சி தி தி சி தி தி. இதெல்லாமே கஸ்ரா. மூணாவது நாங்க பார்க்க போறோம். என்னது? லம்மா. என்னது? லம்மா. ஒரு வாயத்தை நீங்க சொல்ல அப்பதான் என்ன செய்யும்?
அது வாயால சொன்னாதான் கல்புக்கு போகும், சும்மா கேட்டு மட்டும் போறல்ல. விளங்குதா? சில விஷயங்கள் வாயால சொன்னா கல்புக்கு பதியும். இன்னொன்று இருக்குது எழுத போக்குள்ளே கல்புக்கு படும், எழுத போக்குள்ளே என்ன செய்யும், கல்புல பதியும். அவர்கள் வாயால கொஞ்சம் சொல்லுங்க. மூணாவது எழுத்து நாங்கள் பார்க்க போறோம் லம்மா. என்ன ஒரு எழுத்துல லம்மா வாரத்துக்கு உதாரணம் என்னது? என்னது? நோ. ரெண்டு எழுத்து, இதோட இன்னொரு எழுத்தை சேர்ப்போம். இது ரால், நூ இல்ல, இது ரால், நூ ரு, நூ ரு. சரிதானே? நூ ரு, நூ ரு, ரு, நூ ரு. விலங்குதான் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த செட்டப்பை பாருங்க. நான் உங்களுக்கு விலங்கு கொள்ற மாதிரி தான் எழுதுறேன். இதுல எல்லாமே ஃபத்ஹா. ஒரு எழுத்துல ஃபத்ஹா, ரெண்டு எழுத்துல ஃபத்ஹா, மூணு எழுத்துல ஃபத்ஹா. இது ஒரு எழுத்துல கஸ்ரா, ரெண்டு எழுத்துல கஸ்ரா, மூணு எழுத்துல கஸ்ரா. அது எப்படி சொல்றேன்னு பார்த்தோம். மூணாவது லம்மா. ஒரு எழுத்துல லம்மா வந்தா எப்படி சொல்றது, ரெண்டு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது, மூணு எழுத்துல லம்மா வந்தா எப்படி சொல்றது. இது மூணு. இப்ப நான் இதோட சேர்த்து இதோட இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மாவோட சேர்த்து இந்த மூணு எழுத்துல அந்த ஹரக்கத்துகள் மாறி வார அந்த மெத்தட்ல நான் சொல்ல போறேன். இது ஃபத்ஹா மட்டும்தானே வருது. இதுல பாருங்க, முதலாவது எழுத்து ஃபத்ஹா அடுத்த எழுத்து மாறி வாருது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. பாருங்க சரி, இவ்வளவுக்கும் இது அப்படியே ஒரே ஹரக்கத்து வந்துச்சு. இப்ப இங்க கொஞ்சம் மாறி வார மாதிரிக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். மூணு எழுத்து தான், ஆனா ஹரக்கத்து கொஞ்சம் மாறி வருது. பாருங்க, இப்ப முதலாவது எழுத்துல மட்டும்தான் ஃபத்ஹா இருக்குது. முதலாவது எழுத்து இங்க கடைசி எழுத்துலயும் இருக்குது, ஆனா இது கொஞ்சம் மாறி வருதா இல்லையா, ஒரே மாதிரி இல்லாம. ஹ ஷி, ஹஷி ய, ஹஷிய. விளங்குதானே? அந்த ஹரக்கத்துகள் வர போகல. அது இன்னொரு உதாரணம். ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபத்ஹா, அடுத்த எழுத்து அப்படி மாறி வருது. எப்படி சொல்லுவோம்? ம லி, மலி கி, மலிகி, மலிகி. எப்படி சொல்லுவோம்? மலிகி. இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம். அடுத்து கஸ்ரா முதலாவது எழுத்து அது அடுத்த எழுத்துக்கள் மாறி வரதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் பார்ப்போம். எங்க அந்த கிதாபில் உள்ளதைத்தான் உங்களுக்கு அது இதுக்கு தோதுவான முறையில நான் கொஞ்சம் அதை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் விலையை கொள்றது. விலகுதானே? முதலாவது எழுத்து கஸ்ரா. இ ந, இன பி, இனபி, இனபி. முதலாவது எழுத்து கஸ்ரா, அடுத்த எழுத்தெல்லாம் மாறி வந்திருக்குது. இங்க முதலாவது எழுத்து ஃபத்ஹா, அடுத்ததுல ஹரக்கத்துகள் என்ன செஞ்சிருக்குது, மாறி வந்திருக்குது. ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த லா சொல்லக்குள்ள நாக்கிட நுனி எங்க படணும்? இந்த லா சொல்லக்குள்ள நாக்கிட நுனி முன் பல்லுல படணும். விலங்குதானே? ஒயிட் போர்ட் எல்லாம் விலங்குதான். நல்லா வராதவங்களும் கொஞ்சம் இது பண்ணணும், அதுக்காக தான் இது பண்றேன். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க லம்மா. அடுத்தது லம்மாக்கு ரெண்டு உதாரணம். அதுக்குண்டு அடுத்த கிளாஸுக்கு வராம இருக்கிற மூளை வீடியோ பண்றாரு தானே, நம்மளுக்கு அனுபவத்தை வராம இருக்கிற விலங்கு செல்றேன். நான் நேராக படிக்கிற மாதிரி வராது, மூளை வீடியோ பண்ணி போடுறதாரு. அதை சொல்லி வாரங்களோ போகத்தை விளையாட்டு அப்படி இருந்துருவானா. விலகுது கொஞ்சம் நேரடியா இருந்து படிக்கிறாப்புல வராது. சரிதானே? பூ தி, குத்தி ல, குத்தில. சரிதானே? இது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப முதலாவது எழுத்து அந்த ஃபத்ஹா, இதுல முதலாவது எழுத்து கஸ்ரா, முதலாவது எழுத்து லம்மா, ஆனா அடுத்த எழுத்துக்கள் என்ன செஞ்சிருக்குது, ஹரக்கத் மாறி வந்திருக்குது. ஹரக்கத் மாறி வந்திருக்குது. இன்னொரு உதாரணம்.
சொல்லுங்க பாப். கஷ்டமா இருக்கா லேசா இருக்கா? லேசா இருக்குதானே? ரைட். அப்ப இது நாங்க பார்த்து இதுவரைக்கும் இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா இது ஒரு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது, ரெண்டு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது, மூணு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது என்றுதான் நாங்க என்ன செய்யறோம் இதுவரைக்கும் நாங்க பார்த்த பாடம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னது, நாலு எழுத்துல இந்த ஹரக்கத்துகள் வந்தா எப்படி சொல்றது பார்க்க போறோம். எத்தனை எழுத்துல? நாலு எழுத்துல. ஒரு இன்னும் உதாரணங்களா நான் எழுதுறேன் பாருங்க. விளங்குதான உதாரணம்? விளங்குதா? பெருசா இல்லையா? விளங்குமோ? என்ன கொஞ்சம் பெருசா எழுதவா? சின்ன வரைக்கும் கொஞ்சம் பெருசா எழுதும். பாருங்க, இதெல்லாம் ஹரக்கத்து எல்லாம் நாலு எழுத்துல என்ன செஞ்சிருக்குது, மாறி மாறி வந்திருக்குது ஹரக்கத். சில ஃபத்ஹா வந்திருக்குதுன்னு ஆரம்ப எழுத்து, லம்மா வந்திருக்குது ஒரே. இப்ப பாருங்க, இந்த நாலுலையும் ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா மூணு ஹரக்கத்து வந்திருக்குது. இதான் அடுத்த விஷயம். இந்த ஒவ்வொரு சொல்லையும் நீங்க பாருங்க, நாங்க மேல படிச்ச இந்த மூணு ஹரக்கத்தும் இந்த எழுத்துக்கள்லாம் மாறி மாறி வந்திருக்குது. நாலு சொல்லு ஃபத்ஹா வந்திருக்குது, லம்மா வந்திருக்குது, கஸ்ரா வந்திருக்குது. அப்ப இதை நாங்க எப்படி எழுத்து கூட்டி சொல்ல போறோம்டா? இப்ப சொல்லி பார்ப்போமே. ஃப நு ஃபனு ஃபி ஃபனுஃபி ஹ ஃபனுஃபி ஹ. மூணு எழுத்து தான் எங்களுக்கு எழுத்து கூட்ட தெரியும் தானே, அங்க அதோட சேர்த்து நாலாவது எழுத்தையும் சேர்த்துருவோம். விளங்குது தானே? எப்படி எழுத்து கூட்ட போறோம்? சொல்ல எல்லாம் சேர்த்து எழுத்து கூட்டுங்க. ஃப நு ஃபனு ஃபி ஃபனுஃபி ஹ ஃபனுஃபி ஹ. விளங்குது தானே? அடுத்தது ந ச நஸ பு நஸபு கி நஸபுகி. அடுத்தது கு. இந்த காஃப் எப்படி வந்து இது பாத்தீங்களா? இது காஃப். இந்த காஃப் தான் இது. இந்த நாங்க ஒற்றை எழுத்துல படிச்சோம் இல்லையா? இந்த காஃப் தான் கூட்டெழுத்தா வரக்குள்ள இப்படி வருது. கூட்டெழுத்தா வரக்குள்ள இப்படி வருது. சொல்லுங்க பாப்போம். கு ஷி குஷி ஃப குஷிஃப தி குஷிஃபதி. விளங்குதா? விளங்குதா? ஜு மி ஜுமி அ ஜுமி அ ஐன் ஐன் நடுத்தொண்டை எங்க இருக்கு? நடுச்சுமா ஜுமி அ லா ஜுமி அ லா ஜுமி அ ஜுமி அ. எப்படி சொல்லணும்? ஜுமி அ க ஜுமி அ க ஜுமி அ க. ஜமஅ 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 ஒன்று சேர்த்தான். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா. நாங்க நிக்காஹ்ல கணவன் மனைவி ஓதுற துஆ அவன் வருதா? வ ஜமஅ பைனகுமா வ ஜமஅ பைனகுமா வ ஜமஅ ஐன்னா பாருது அதுல. சரிதானே? அப்ப எல்லாத்துலயும்
துவாக்கள், ஹதீஸ், குர்ஆன் எல்லாத்திலும் அரபு தானே இருக்குது. அப்போ இந்த எழுத்துக்களை சரியாக நாங்கள் எல்லா இடத்துலையும் உச்சரிக்கப்படணும். வந்து அவனுக்கு துவாக்கள் ஓது போகிறோம்னாலும் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க தெரிஞ்சால் தான் நாங்கள் துவா ஓதிட்டு உள்ள பள்ளிக்குள்ளே வரப்போக்குள்ளே துவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை முழு வாழ்க்கையும் துவாவோட சம்மந்தப்பட்டது தானே, சம்மந்தப்பட்டதா இல்லையா துவாவோட. அப்போ இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு சரியாக எங்களுக்கு இருந்தால் தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அதை இது பண்ணலாம். அப்போ இந்த 4 எழுத்துக்களில் இந்த 3 ஹரக்கத்துகளும் மாறி மாறி வரப்போக்குள்ள அது எப்படி சொல்றேன்றது விளங்குதா? இப்போ இல்லை விளங்குதா? 4 எழுத்து. இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போய் என்னது 5 எழுத்துக்கு போக போகிறோம். எத்தனை எழுத்து? 5 எழுத்துல வந்தால் எப்படி சொல்றது? 5 எழுத்துல வந்தால் இதை எப்படி சொல்றது? பனி எழுதுற பனியை விளங்கும் தானே, ரைட். பனியை பாருங்க. எத்தனை எழுத்து இருக்குதுல்ல, நீ பாருங்க. ஒரு 4 உதாரணம் அவ்வளோதான் இடம் போதுமே. பாருங்க பாருங்க எத்தனை எழுத்து இருக்குது இதுல? 5 எழுத்து. இதை எப்படி எழுத்து கூட்டுவோம்? அ ஃப அஃப ஹ அஃபஹ சி அஃபஹசி ப அஃபஹசிப. இப்போ நாங்கள் 2 எழுத்து 3 எழுத்தெல்லாம் எழுத்து கூட்டி நாங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க போக்குள்ள இதெல்லாம் சும்மா விட்டவோ வரும். எங்களுக்கு எழுத்து கூட்ட வேண்டிய தேவை பார்த்தோன்னே விளங்கிடும் டக்குன்னு. கொஞ்சம் முழக்கா ஒரு இடத்துல இந்த மெத்தட்ல கொஞ்சம் எழுத்து கூட்டி பார்த்தா அப்படிப்பட்டது. கொஞ்சம் ஸ்ட்ரெக்கா ஒரு இடத்துல அவர்கிட்ட வந்து இந்த மெத்தட்ல கொஞ்சம் எழுத்து கூட்டி பார்த்துட்டோம்னா வந்துடும் டக்குன்னு. அதுக்காக அந்த எழுத்து கூட்டுற மெத்தட்டை சொல்லி தாருது. கொஞ்சம் முழக்கா போகல ஸ்ட்ரெக்கா போகல இப்படி இப்படி வரணும். முன்னுக்கு இருந்து இப்படி எழுத்து கூட்டி வர போகல கிளியர் ஆகிடும். அது 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து நாங்கள் அந்த எழுத்து கூட்டி சொல்லி பழகிட்டோம்டா இந்த 4 எழுத்து 5 எழுத்து நாம் சொல்றது சும்மா பார்த்தோன்னே என்ன செஞ்சிடும், டக்குனா வந்துடும். அஃப ஹசிப அஃப ஹசிப. இதை எப்படி எழுத்து கூட்டுவோம்? பி ப பிப த பிபத நி பிபதனி க பிபதனி க பிபதனி க. எப்படி சொல்லுவோம்? அடுத்தது ந ஸ நஸ ல நஸல பி நஸல பி ஹி நஸல பிஹி நஸல பிஹி. அடுத்தது வ வ வவ ஜ வவஜ த வவஜத க வவஜதக வவஜதக. எங்க வர சொல்லுது? ஒழுங்கா பாக்கல ஓதுங்களேன் அது ஆயத்தை. வவஜதக ضالًا فهدى. சூரத்துல் துஹாவுல வர சொல்லுன்றது எல்லாம் குர்ஆன்ல வர சொல்லுதான். உங்களுக்கு ஏன் இது ஓத சொல்லிட்டு அது கொஞ்சம் பாடம் இருக்கிறது அந்த சூரா, அதனால அப்படி ஓத சொல்லு. விளங்குதா? அப்ப விளங்குதா விளங்க இல்லையா? இப்போ சொல்லுங்களேன், வாய திறந்து. கஷ்டமா இருக்கா? இப்போ இது ஹரக்கத்துடைய பாடு, இவ்வளவுதான் விஷயம். ஹரக்கத் இந்த 5 எழுத்துல வரங்காட்டில ஹரக்கத்து வருது. ஆனா 8 எழுத்துலையும் வரும், ஆனா அது சுக்கூனோட சம்பந்தப்படும். இது இவ்வளவுதான் குர்ஆன்ல ஹரக்கத்தோட சம்பந்தப்பட்டு 5 எழுத்து வரைக்கும் ஹரக்கத்தோட சம்பந்தப்பட்டு வரும் சொற்கள். அப்ப இதை சொல்ல தொடங்கி விளங்கிட்டா நீங்க இப்ப குர்ஆன்ல வர சொற்கள் இது ஓதுறதுக்கு லேசா இல்லையா? இப்ப இதோட சேர்த்து சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வந்தா தான் கிட்டத்தட்ட 8 எழுத்து வரங்காட்டிலும் ஒரு சொல்லுல வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், இது அழிக்கவா? இதை இவடத்தை எழுதி காட்டுற பாருங்க. இவடத்தை சூரத்துல் ஃபாத்திஹா விடுங்களேன். அல் முஸ்தகி சுக்கூன் சம்பந்தப்பட்டா தான் என்ன செய்யும்? எத்தனை எழுத்து வருதுன்னு பாருங்க. இதுல
எத்தனை எழுத்து எண்ணி பார்ப்போமே இந்த சொல்லல. அலிஃப் லாம் மீம் சீன் தா காஃப் யா மீம். எத்தனை எழுத்து வருது? அந்த சுக்கூன் சம்பந்தப்பட்டாதான் 8 எழுத்து வருது. ஹரக்கத்தோட சம்பந்தப்பட்ட 8 எழுத்து தான் வருது. ஹரக்கத் மட்டும் சுக்கூன் சம்பந்தப்படாம இடையில பூரா இடையில நுழையாம 6 எழுத்து இல்ல. சுக்கூன் 6 எழுத்து வரல. நான் சும்மா நான் பார்த்தேன், குர்ஆனையும் திறந்து பார்த்தேன். இன்றைக்கு கூடுதல் அப்படி சொற்கள் வருதா ஹரக்கத் பெற்ற எழுதுக்கு சும்மா பார்த்துட்டு வந்தேன். நான் குர்ஆனை திறந்து கொஞ்சம் தேடி பார்த்தேன் 6 எழுத்து சொற்கள் ஒன்று வருதான்னு சொல்லி. நான் அப்படி காணல. சரி, வேற சொற்கள் திறந்து பார்த்தேன். நான் பார்த்ததை வரும், நான் பார்த்ததை சொல்றேன். சில டைம் இருக்கலாம், ஆனால் நான் சும்மா திறந்து பார்த்தேன். இன்றைக்கு பாடம் நடத்த போகிறோம், கொஞ்சம் பார்த்துட்டு போய் இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சும்மா பார்த்தேன், தேடினேன். ஆனால் இந்த ஹரக்கத்து பெற்ற இந்த சொற்கள் இல்லைங்கிற கிதாபில் கூட இந்த கிதாபில் கூட இந்த 2 4 5 மேக்சிமம் 5 எழுத்துக்கள் தான் தந்திருக்கிறாங்க. கூடுதலாக இருந்துட்டு அதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹரக்கத் பெற்ற எழுத்துக்கள் 5 தான் வருது. 8 எழுத்துக்கள் ஒரு சொல்லுல சம்பந்தப்படக்கூட சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து சம்பந்தப்பட்டாதான் ஒரு சொல்லுல எத்தனை வருது? 8 எழுத்து மட்டும் வருது. அதை கூடுதலாக வருமானு தேடி பார்த்தா அப்படி இல்லை, சொற்கள் ஒன்று காணல். இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். அடுத்த பாடம் நாங்கள் படிக்கிற பாடம் சுக்கூனுடைய பாடம் தான். ஒரு சுக்கூன் நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சுக்கூனுடைய விஷயம் ஆரம்பத்தில் ஒரு சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை தனியே சொல்ல இயலாது. அது முன்னுக்குள்ள இந்த ஹரக்கத் செய்யப்பட்ட இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட சேர்த்து தான் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்தை சொல்லலாம். அப்படி இல்லாம சொல்ல இயலாது. இதுல இந்த லாம தனியே சொல்ல இயலாது. இந்த முன்னுக்குள்ள இந்த ஹம்சாவோட சேர்க்கணும். ஏன் இதுக்கு ஹம்சான்னு சொல்றேன்டா, எப்ப அலிஃபுக்கு ஹரக்கத் வருமோ அப்ப அந்த அலிஃபுக்கு அலிஃப்னு பேர் சொல்ல மாட்டோம். என்னன்னு தான் சொல்லுவோம்? ஹம்சான்னு தான் சொல்லுவோம். அப்ப இவடத்தை அல் எப்படி சொல்லுவோம்? இது அல். இந்த யாக்கு சுக்கூன் திக்கித்தானே, இந்த சீனுக்கு சுக்கூன் திக்கித்தானே. இந்த சுக்கூன் செய்யப்பட்ட சீனை தனியே மொழியலாம். இந்த முன்னுக்குள்ள இந்த லம்மா செய்யப்பட்ட இந்த மீமோட சேர்த்து தான் நாங்க மொழியும். முஸ் அல் முஸ் இத மொழியலுமே இயலாதா? ஹரக்கத் பெற்றிருக்கிறதானே த அல் முஸ்த. இப்ப இந்த சுக்கூன் செய்யப்பட்ட யாவ மொழியலாமா? தனியா இத மொழியலாம் கி அல் முஸ்தகி. ஆனா இத மொழியலாமா? இல்ல. அப்ப அதனால இந்த முன்னுக்குள்ள கஸ்ரா செய்யப்பட்ட யாவோட இந்த காஃபோட இத சேர்ப்போம். சேர்த்தா கி அல் முஸ்தகி ம அல் முஸ்தகீம. நிப்பாட்டுறேன்டா ஃபத்ஹாவுல முடிஞ்சா சுக்கூன்ல நிப்பாட்டுவோம். அல் முஸ்தகீம் நிப்பாட்டா வேற பாடம். அது வேற ஒரு என்னென்ன ஹரக்கத்தில் எப்படி முடிஞ்சா எப்படி நிப்பாட்டுன்றது அது வேற தலைப்பு. நான் எப்படி சும்மா சொல்லி காட்டுறேன். அது இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. நீங்க அந்த அளவுக்கு தூரம் போக தேவையில்லை. போதுற மெத்தட்ட வசு கத்தா அப்படி இருக்குது. அரபு இலக்கணத்துல இருக்குது, அந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது. நாங்கள் ஓதுறதுக்கு நாங்கள் இதை பார்த்துக்கொள்வோம். இந்த பாடம் விளைவிச்சா அன்றைக்கு விளைவிச்சா எல்லாருக்கும் திருப்தி அறிக்கா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.